வெல்கம் டு மித்ரா ஃபுட் டேஸ். இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து பிச்சு போட்ட மட்டன் வறுவல். அது எப்படி செய்யறது அப்படின்னு வாங்க பார்க்கலாம். வானலில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு பட்டை 2 லவங்கம் போட்டுக்கலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயம், அதோட கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இடித்த இஞ்சி பூண்டு சோம்பு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிறோம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே மட்டனில் உப்பு போட்டு மஞ்சள் போட்டு வேக வச்சிருக்கிறதுனால நமக்கு தேவையான அளவு கம்மியான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம பிச்சு போட்டு வச்சிருக்கிற மட்டனை எடுத்து இதில் சேர்த்திக்கலாம். இதில் நான் 1/4 கிலோ அளவு மட்டன் சேர்த்துருங்க. மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் மசாலா நல்லா கறியில் ஏறும். இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்திக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் மசாலா நல்லா ஏறும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு
நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து மசாலா நல்லா வேகிறதுக்காக 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். மட்டனில் மசாலா நல்லா ஏறதுக்காக 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சுவையான பிச்சு போட்ட மட்டன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மித்ரா ஃபுட்டீஸோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.